நீங்க நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. அவங்க 2 கொண்டாட்டம் பண்ணாங்க. சின்னத்தை புடுங்கிட்டாங்க, கொடுத்த கடிதத்தை திரும்பி வாங்கிட்டாங்க, யாருக்குமே கட்சி இல்லைன்ட்டாங்க. இதுதானே 3 தான் முதன்மையா அவங்க தரப்புல வைத்த வாதம். கொடுத்த கடிதத்தை, தேர்தல் ஆணையம் கொடுத்த கடிதத்தை பேரா 19 உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தி சொன்னேன். உறுதிப்படுத்துறாங்க, நாங்க இதை கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு 26 வரைக்கும் தான் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அதே மாதிரி நீதிபதியும் அதை பதிவு பண்றாரு. அதற்கு அடுத்தபடியா மாம்பழம் சின்னம் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லைன்னு எந்த இடத்துல இந்த தீர்ப்புல நேற்று கூட நான் சொன்னேன். நேற்று தினம் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது எனக்கு இந்த உத்தரவு நகல் வரல, நேற்று இரவு தான் வந்துச்சு. அதற்கு உத்தரவு நகல் கிடைக்கப்பட்டது பிறகு முதல் சந்திப்பு. அதனால தான் முக்கியமானவர்களோட உட்கார்ந்து உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம். காலையிலேருந்து ஒரு ரூமரா ஓடிட்டு இருக்கு. இந்த வழக்குல இந்த மாம்பழம் சின்னம் யாருக்குமே இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணையமும் சொல்லல. வாதமாகவும் நான் சொல்றேன் பாத்துங்க, மனுதாரர் தரப்பு வாதம், தேர்தல் ஆணையத்தோட வாதம், எங்கள் தரப்பு வாதம், நீதிபதியினுடைய கருத்து, எந்த பகுதியிலுமே சின்னம் தொடர்பான கருத்து என்பதே இல்லை. அடுத்தது 26 வரை அங்கீகாரம் கொடுத்த அன்புமணிக்கு கொடுத்த கடிதம், அதை தான் எதிர்த்து சேலஞ்ச் பண்ணி ரிட்டு போடுறாங்க, அதை விவாதிக்கிறாங்க. அதுல தேர்தல் ஆணையம் எந்த இடத்திலுமே 26 வரை கொடுத்ததை நாங்கள் திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் ஒரு இடத்துல கூட கிடையாது. இன்னொன்று, இவங்களும் சொல்லல அவங்களும் சொல்லலனா கூட கோர்ட்டே கூட சொல்லும், நீ சொல்லனாலும் பரவாயில்ல, ஆனா உனக்கு அந்த பவர் இல்லை, உனக்கு கிடையாது, ஆனா சொல்லிடும். நீதிமன்றமும் 26 வரை கொடுத்ததை தவறு என்றும் சொல்லவில்லை. ஒருவேளை நீங்க அங்க போறீங்க, இது தவறு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும், அந்த கேள்விக்கு தான் இந்த தீர்ப்புல நிறைய விஷயங்களை அவங்க டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. எப்படின்னா, உங்களுடைய தரப்பினுடைய வாதத்தை நிரூபிக்க வேண்டும், நியாயப்படுத்த வேண்டும், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்ல வேண்டும் என்றால் சிவில் கோர்ட்டுக்கு போய் உத்தரவு வாங்கிப்பாங்க. இப்ப கூட நான் சொல்றேன், நான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சார்பில் தான் வரேன். எங்களுக்கு 26 வரைக்கும் எங்களுக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் தான் இன்றைக்கும் தலைவர், நான் மறுக்க. ஆனால் இப்ப கூட சொல்றேன், தேர்தல் ஆணையம் எங்களுக்கு 2026 வரைக்கும் கொடுத்துட்டதுனாலேயே நாங்க 26 வரைக்கும் நாங்க இருப்போம். எந்த கோர்ட்டு எங்களை ஒன்றும் நான் சொல்லல. நீங்க சிவில் கோர்ட்டு போங்க, உங்க கேஸை போடுங்க, நீங்க தான் பாட்டாளி மக்கள் கட்சி, உங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது என்று வாங்கி தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்தால் தேர்தல் ஆணையம் மறுபரிசீலனை செய்யும். இந்த வழக்கில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.